நீங்களும் போட்டுக்கோங்கம்மா. போட்டுக்கோங்க. ஏன்னா அவர் பிரேக் பிடிச்சா நீங்களும் தான் முன்னாடி வருவீங்க. சரியா? அவர் எப்படி மாட்டி இருக்காரு? அவர் மாட்டு மாதிரி மாட்டுங்க. சீட் பெல்ட் மாட்டிக்க சொல்லுங்க. சீட் பெல்ட் ஊரையும் போட்டுக்க சொல்லுங்க. உங்களுடைய பாதுகாப்பு முக்கியம். சரியா? குடிஞ்ச உடனே கவனிப்பீங்க. தெரியும் சிக்னல் போட்டா தெரியாது அந்த ஊக்கத்துல. சரியா? பாப்பா பத்திரமா கூட்டு போகணும்ல. பத்திரமா கூட்டு போறீங்களா? இந்த கிளிப்பை மாட்டணும். அப்படின்னா பாதுகாப்பா இருக்கீங்கன்னா அடுத்த அப்பாட்ட சொல்லணும். சரியா சாமி? கொஞ்சம் திருப்பி விடு சாமி. இந்த பிளாஸ்டிக் பை தொடவே கூடாது. புரிஞ்சாக்கன்னா அப்படிங்கண்ணா. ஒரே நிமிஷம் அவ்வளவு நிக்க சிக்னல் நிக்கும். இதுல போட்டுருக்கு. தெரியாம கூட வாங்கி போக கூடாது. பிளாஸ்டிக் தொடவே கூடாது. உங்களுக்கு ஆகவே ஆகாது. சரியா? புரியா சாமி? சுத்தமான சுற்றுச்சூழல் இருந்தா தான் நீங்க எதிர்காலத்துல சுவாசிக்கிறதுக்கு சுத்தமான காத்து கிடைக்கும். புரிஞ்சுக்கிறீங்களா? இனிமேல் என்ன செய்யணும்? ஆமா, இல்லைன்னா அப்பா ஒருத்தன பை இருக்கிறப்ப அதோட பையன் சேர்த்து கொண்டு வாங்க. வாழ்த்துக்கள். பத்திரமா போங்க தம்பி. இந்த கிளிப்பை மாட்டணும். போன் அப்புறம் பேசிக்கலாம். பரவாயில்லைங்க. சரியா? நீங்க போன உள்ள மாட்டி இருக்கிறதுனால சொல்றேன் நான். சரியா? அந்த கிளிப் எப்பவுமே மாட்டிக்க. இந்த வரைக்கும் மாட்டாதான் தானே வந்திருக்கீங்க. தலைக்கவசம் மாட்டா தான் வண்டியில் ஏறுவேன்னு சொல்லணும். சரியா சாமி? எந்த கடைக்கு போனாலும் திருப்பி கொண்டு போங்கம்மா. சரியா? எப்ப போனாலும். ஏன்னா குழந்தைங்களுக்கு வந்து அதான் நல்லது. சுத்தமான சுற்றுச்சூழல் இருந்தா தான் காத்து நல்லா காத்து கிடைக்கும்.